இந்த பொண்ணுங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுப்பாங்க பாருங்க. நம்ம வீட்ல இருக்கும்போதெல்லாம் நமக்கு அப்படி மரியாதை அள்ளும் அப்படி. வாங்கங்க, போங்கங்க அப்படிங்கிறது மாரி மரியாதைலாம் அப்படி வேற மாரி இருக்கும். ஆனா அவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா, இவன்லாம் ஒரு ஆளே இல்லண்ணா அப்படிங்கிற மாரி மாறிடும். இல்ல எனக்கு புரியல. தொட்டு தாலி கட்டின புருஷன் எங்க போனாலும் புருஷன் புருஷன் தானே. அது ஏன் அங்க போனா ஒரு மாதிரி, இங்க ஒரு மாரி அப்படி மாறுது? இங்க இருக்கும்போது அப்படியே அமைதியா நல்ல பொண்ணு மாரி இருக்கிறது. அங்க போனா, "ஏய் இது என் கோட்டடா, இது என் எல்லடா" அப்படிங்கிற மாரி. இல்ல சார் எப்படி? இங்க நான் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஏ இங்க இருக்கிற எங்க வீட்ல அவ்வளோதான் உள்ளவங்க வீடியோ வித்தியாசம். பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால என்ன அவங்களுக்கும் தெரியுமே. அவங்களுக்கு தெரியுமே. நீங்க இங்க வந்து நல்ல வாயா இருக்கும். அங்க வந்தா കുറച്ച് വെള്ളം. കുറച്ച് சாப்பாடு. കുറച്ച് ஸ்நாக்ஸ். உங்க வீட்ல போய் புதுசா அவங்க வீட்ல போயிட்டு நமக்கு தேவையானது எல்லாம் நம்ம கேட்க முடியுமா? இப்ப நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா, நமக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு வேணும்னா, "கொஞ்சம் சாப்பாடு." நீ வைக்கும்போது, "இல்ல வேண்டாம், வேண்டாம்" அப்படின்னு அப்படிங்கிற மாரி. நமக்கு அப்படி ஒரு உரிமை சரி எடுக்க அது முடியாதுல்ல. அது ஓகே. அப்ப நான் மட்டும் இங்க ஒரு ரூம் எடுக்கணுமா? நான் அதுவே இங்க ஏதாவது எனக்கு அத எடுத்தாங்க. அடச்சீ போய் எடு. எப்படி? இங்க உனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குடா. இது நீ புகுந்த வீடு. இங்க உனக்கு அந்த ஃப்ரீடம் எல்லாமே இருக்கு. அதுவும் சோ அப்படிதான் உங்களுக்கு புகுந்த வீடு. அது எனக்கு பொண்ணு எடுத்த வீடு. இதுதான் உனக்கு புகுந்த வீடு. இங்க உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கு. அதுதான் சோ என்னைக்குமே புருஷன் புருஷன் தான். புருஷன நீ எங்க போனாலும் ஒழுங்கா ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். இல்ல மோட உனக்கு ஆர்கேஓ போட்டுருவாங்க.